வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்டிஎலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த அபயாடோட சும்மா மாசாக கெத்தாக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக சூப்பராக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஷைனிங்காக எந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்ததுன்னு. அந்த மாதிரி ஃபுல்லியோ பார்க்க நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வண்டியில் வேலை காட்டுற பாருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிங்கர் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக பேஸ்ட்லாம் பார்த்து பக்காவாக வந்துச்சு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு பேஸ் கூட அடித்து பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்க வண்டியில் பார்க்காங்க சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கு பார்த்து பேஸ்ட்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த பேஸ்ட்லாம் மறுபடியும் ஃபுல்லாக எம்ரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் பண்ணி அதுமாதிரி ப்ரைமர் அடித்து பட்டி அடித்து பேஸ் அடித்து அதுமாதிரி பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் வண்டியில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் அப்படியே உறிஞ்சிருக்கு. அது மொத்தமாக சுரண்டி எடுத்துடுறோம். அப்படியே அழகாக அந்த லைட்டாக பட்டி பேஸ்ட்டு பட்டி அது மாதிரி பார்க்கலாம். ஆனால் வந்து சொரண்டா பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி வருது. ஸோ என்ன பண்ணலாம், எதுக்கு பேஸ்ட்டு பட்டி பார்த்துன்னு மொத்தமாக சுரண்டி எடுத்துலாம். நீங்கள் டாடி வந்து மொத்தமாக சுரண்டி எடுத்துறாரு. சுரண்டி எடுத்து ஃபுல்லாக நல்லா சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு பக்காவாக பெயிண்ட் அடிச்சா சூப்பராக தங்கம் மாதிரி மின்னும் அப்படியே. பாருங்கள் வண்டி ஃபுல்லாமே பேஸ்ட்லாம் ஃபுல்லாக சேண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டோம். பட்டி பார்த்துட்டு போய் ஃபுல்லாக வண்டி பார்த்தீங்கன்னா சோப்பாயில் போட்டு ஃபுல் வண்டியும் சேண்ட் பண்ணுறோம். மொத்த வண்டியும் பாருங்கள் ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுறோம். பாருங்கள் ஏன் இந்த மாதிரி சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுறோன்னா பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உரியாது. பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக வரும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும், பெயிண்டில் ஷைனிங்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஃபுல்லாமே நல்லா சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணணும். அது எக்ஸாம்பிள் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ் தான். நான் எல்லா வீடியோவில் காட்டுவேன் எப்படி சேண்ட் பண்ணுறேன், என்ன பெயிண்ட் அடிக்கிறேன், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறேன், என்ன பிராண்டு பெயிண்ட் அடிக்கிறேன், எல்லாமே காட்டுவேன். ஸோ சில வீடியோவில் வந்து ஃபுல் ப்ராசஸ் காட்ட முடியாது. ஏன்னா நான் எங்கள் அப்பா 2 பேர் பண்ணுறதுனால ஃபுல் ப்ராசஸ் காட்ட முடியாது. நான் எங்கள் அப்பா என் தம்பி 3 பேர் இருந்தால ஃபுல் ப்ராசஸ் மொத்தமாக பெயிண்ட் கலக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, பட்டி பேஸ்ட்டு பார்க்குறது மொத்தமாக காட்ட முடியும். ஸோ பாருங்கள் டேடி ஃபுல்லாமே சோப்பாயில் போட்டு ஃபுல் வந்து சேண்ட் பண்ணுறாரு பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் பேஸ் கோட் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் கோட் அடித்து நல்லா ஒரு 1 hour காய வச்சாச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனல் கோட் அடிக்கிறோம். 2 கோட் மொத்தம் பேஸ் கோட் வந்து இப்போ ஃபைனல் கோட்டு. பாருங்கள் ஃபைனல் கோட் அடிக்கும் போது பார்த்தீங்களா எந்தளவுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி தருது. ஃபினிஷிங்கு, பெயிண்டில் ஸ்மூத்னஸ்ஸு, பெயிண்டில் குவாலிட்டி பாருங்கள். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு, கம்பெனி பெயிண்ட் அடித்தா நல்லா 1 வருஷம் கேரண்டியோட பக்காவாக கொடுப்பேன். நீங்கள் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக 2 வருஷம் பெயிண்ட் நல்லா லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது வண்டி 2 வருஷம் எஃப்சிலாம் தைரியமாக இருக்கலாம். நீங்களா கம்பல்சரி நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி என் பெயிண்ட்டு வந்து 2 வருஷம் குவாலிட்டியாக இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் டல்லாக ஆகாது, எதுவுமே ஆகாது. அப்படியே புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கும். பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக பெயிண்டிங் பண்ணுறோம் பாருங்கள். நான் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாருன்னா இந்த மாதிரி தரமான பெயிண்டிங் ஒர்க் தேவையா, பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு தங்கம் மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள். 2 கூட அடிச்ச அப்புறம் தெரியுதுங்களா. அந்த ஹெட்லைட் பக்கத்தில் பாருங்கள், ஹெட்லைட் வர கப்பு பக்கத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக க்ளோ ஆகுது பாருங்கள் அப்படியே. ஸோ நம்ம வீடியோ எதனா புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோ வரும், தரமான பெயிண்டிங் வீடியோலாம் வரும். எல்லா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெயிண்டிங் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம்லாம் பேஸ்ட் இருந்தது. பேஸ்ட் ஃபுல்லாக நல்லா சேண்ட் பண்ணி எம்பரி போட்டு சேண்ட் பண்ணி அது மேலே பட்டி பார்த்துட்டு அது ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணி பேஸ் அடித்து ஃபைனல் கூட அடிச்சிக்கிறோம் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் பார்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சோம் பெயிண்ட்டு. பாருங்கள் பெயிண்டிங்கில் குவாலிட்டி பாருங்கள். உள்ளெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் பெயிண்ட்லாம் உறிஞ்சுது. அது ஃபுல்லாமே சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடிச்சாச்சு. இந்த ரிமூவ் பண்ண பாட்டெலாம் வந்து கஸ்டமர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கலர் நம்ம பாய் வண்டி தான் இது. நான் மேக்ஸிமம் போட்ட அபே ஆட்டோ எல்லாமே இவர் தான், பாய் தான் ஸ்டாண்டர்ட் கலராக வருது. இந்த கத்திரிப்பு கலரு, இந்த மெட்கார்டு, அந்த ஹெட்லைட் கப்பு எல்லாமே இந்த கத்திரிப்பு கலர் தான் கேட்பார் அவர். வயலட் கலரு அதே கலர் தான் அடிச்சாச்சு. நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் நல்லா இருந்தால நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு தேடி வண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி வச்சுட்டே வருது. இந்த லாஸ்ட் 1 வருஷமாக இந்த இவரோட 10 வண்டி பெயிண்டிங் பண்ணிட்டேன். அபே ஆட்டோ தான் அவர் நல்லா பண்ணுறதுனால தான் நம்ம தேடி வராரு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங்கில் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக பெயிண்டிங் பண்ணுவோம். ப்ராப்பராக பெயிண்டிங் பண்ணுறதுனால தான் நம்ம தேடி வராங்க. ஸோ உங்கள் வண்டியும் இதே மாதிரி ப்ராப்பராக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 2 கோட்டு, ரொம்ப மோசமாக இருந்தால் 1க்கு 3 கோட் கூட அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 கோட் 3 கோட் பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். உங்கள் வண்டி என்ன கலர் எப்போ இருக்குன்னு சொல்லி புக் பண்ணிச்சுங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க. இதே மாதிரி தரமாக ஷோரூம் கட்டணும் பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.